ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு குறிக்கோளும் இல்லாமல் ரொம்ப சுமாராக மந்தமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்லக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி போயிட்டுருக்காமல் புதுசாக ஏதோ மாறின மாதிரி இருக்கும். நம்மளும் புதுசாக ஒரு மனுஷன் மாதிரி மாறின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மாறணும். நீங்கள் மாறாமல் இருந்துட்டு ஐயோ நம்ம லைஃப் மாறலையே, நம்ம வாழ்க்கை மாறலையே, பக்கத்து வீட்டுக்காரே நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கானே, நாம் இப்படியே இருக்கமேன்னு நினச்சிட்டு அடுத்தவங்க கூட உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறத முதல்ல நிறுத்தணும். ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரே உங்களை பார்க்க மாட்டான், அவனோட உழைப்பில் கவனமாக இருப்பான், அதனால் முன்னேறிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அவனை ஆன்னு வாயை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ வாழ்க்கை எங்கேருந்து மாறவே செய்யாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம். முதல்ல நம்ம வாழ்க்கையில் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னா, சரி இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஆனோடனே நாளைக்கு நாள் நல்லா இல்லை, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களையும் தள்ளி போடுறது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பெரிய பெரிய பணக்காரவங்க, வாழ்க்கையில் சாதித்தவங்க, முன்னேறினவங்க எல்லாருமே நாள் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துவாங்க. புரியுதா? காலம் பொன் போன்றது அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்ல ப்ரில்லியண்ட்டாக யோசித்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடியோ நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஒரு நீட் தேர்வாக இருக்கலாம், இல்லை தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு குறிக்கோளில் நம்மளோட கனவு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, சோம்பல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆகாத குணம். அதை தூக்கி அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுறணும். சரியா? இப்போ நீங்கள் ஒரு டெட் எக்ஸாமுக்கோ இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கோ ஏதோ ஒன்றுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கான போர்ஷனை இன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. இல்லை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரி கூட பேசிக்கிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். அடுத்த நாள் நமக்கு முக்கியமான ஒரு வேலை நிற்கும். இப்போ அடுத்த நாள் போர்ஷனும் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். மூணாவது நாள் படிக்கிறதுக்கு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ மனசு சொல்லும், ஐயோ 2 நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்போ மொத்த பாரமும் நம்ம தலையில் இருக்குதே, எப்படி இதை படித்து முடிக்க போகிறோம் அப்படின்னு. ஒரு சாதாரண படிப்பு விஷயத்துலேயே இந்த மாதிரி ஒரு நாள் சோம்பல் தான் மொத்த சுமையாக நிற்கும்போது வாழ்க்கையில் சோம்பல் அப்படிங்கிறது எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள். சரியா? அதனால் சோம்பேறித்தனம் உங்ககிட்ட இருந்தால் அதை இன்னையிலேருந்தே மாற்றிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாளியாக மாற்றிக்கோங்க. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரே மாதிரியான ரொட்டேஷன் லைஃபுங்க. அதாவது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே வேலை, அதே வீடு, அதே பிள்ளை குட்டிங்க, அதே மாதிரி தான் லைஃப் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நமக்கே போர் அடிக்கும். என்னடா வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இல்லை, சப்புன்னு இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம தான் புதுசாக எதையுமே யோசிக்கலையே. ஏதோ அன்னைக்கு பார்த்து அதே மூட்டை தூக்குற வேலையாக தான் இருக்கும். அதே தான். ஏன்னா நம்ம புதுசாக எதையுமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கே மாட்டோம். வந்தோமா, வாழ்ந்தோமா, தின்னோமா, தூங்கினோமா, ஒரு நாள் போய் சேர்ந்தோமா அப்படின்னு இருக்காமல் ஏதோ ஒன்று வந்ததுக்கான ஒரு அடையாளத்தை இந்த மண்ணில் பதிச்சுட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க மட்டும்தான் இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள்னு நாம் சொல்கிறோம். பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் அப்படி தான். அவங்களும் நம்மளே மாதிரியே வந்தோமா, இருந்தோமா, கல்யாணம் பண்ணோமா, பொண்டாட்டி பிள்ளைன்னு இருந்தோமா, போய் சேர்ந்தோமான்னு இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம காந்தி தாத்தா, நேரு மாமான்னு சொல்லியிருக்க வாய்ப்புண்டா? கிடையாது. அவங்கெல்லாம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மீதி வாழ்க்கையை தன்னோட தியாகங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வரலாற்றில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதனை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று குமார் இன்னைக்கு இருந்தான், அப்படி இருந்தான், இப்படி இருந்தால் நம்ம போய் சேர்ந்த பிறகும் நம்மளோட பேரை 4 பேர் சொல்லணும். சரியா? சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். நீ இருந்தாலும் செத்தாலும் உன் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவனை போல் யார் அப்படின்னு இந்த ஊரே உனக்காக நீ இறந்து போன பிறகு கூட அவனா இப்படி இருந்தானே, இப்போ ஏற்பட்ட மனுஷன் அப்படின்னு பேர் சொல்ல வைக்கணும். அதுதான் லைஃபு. அதனால் எப்போவுமே ஒரே மாதிரி ரொட்டேஷன் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புதுசாக மாற்றி யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரே வேலையிலேயே 10-20 வருஷம் குப்பையை கொட்டாதீங்க. புதுசாக ஒவ்வொன்றா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டுறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லித்தரேன்னா, டெய்லி கிச்சனுக்குள்ளே போகிறீங்க, அதே பருப்பு, சாம்பார், ரசம், இந்த 3 குழம்பை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லையா? கையில் உள்ளங்கை உலகம் மாதிரி மொபைல் இருக்குது, மொபைலில் யூடியூப் இருக்குது, தேடினா 10,000 குழம்புக்கு மேலே பல
பலவிதமாக இருக்குங்க. விதவிதமாக ரகரகமாக குழம்பு கூட்டு வகைகள் இருக்குது. அதில் நம்ம தினமும் ஒவ்வொன்றா சமைக்கும்போது நம்மளுக்கே ஏதோ நம்ம லைஃப் வந்து கொஞ்சமாக மாறின மாதிரி இருக்கும். இதுதான் சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சமையல்லையே புதுசு புதுசாக கண்டுபிடிக்க எத்தனை குழம்பு கூட்டு வெரைட்டி கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பழைய பழக்கங்கள் எல்லாத்தையுமே தூர போட்டுட்டு நாளுக்கு நாள் உங்ககிட்ட வந்து இருக்கிறத, அதான் சொல்லுவாங்களா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக லைஃப் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது, சூப்பராக இருக்கும். 4வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் சின்ன வயசில் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் பெரிய அரசு அதிகாரி ஆகணும், நான் விவசாயி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் இருந்திருக்கலாம், விருப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதே எண்ணங்கள் விருப்பங்கள் அடைஞ்சிருப்போமா அப்படின்னா 100ல் 10 பேர் தான் அடைஞ்சிருப்பாங்க. 90 பேர் ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சா வயிற்று பிழப்பு நடக்குதா அப்படின்னு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 30 வயசுக்கு உள்ளேயாது, ஒரு 25 வயசு வரை நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் உங்களோட கனவு, அந்த இலக்கு, உங்களோட அந்த பெரிய லட்சியம் ஒன்று வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம், அம்மா நான் பெரிய அரசு அதிகாரி ஆகுவேன், அம்மா நான் கலெக்டர் ஆகுவேன் அப்படின்னு. எல்லார் மனசுலேயும் நம்ம கனவு விதையை விதைச்சி வச்சுருப்போம். நம்ம அம்மா அப்பாலாம் படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என் பிள்ளை இப்படி வருவான், பிறகு எனக்கு நல்லா கஞ்சி ஊற்றுவான் அப்படின்லாம் நம்ம மேலே ஒரு பெரிய கற்பனை, நம்ம மேலே ஒரு மதிப்புலாம் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே நம்ம கவுத்து போட்டிருப்போம். முடிஞ்ச வரை நம்மளை சின்ன வயசுலேருந்தே வளர்த்து விட்ட நம்ம அப்பா அம்மாவோட அந்த சந்தோஷம் என்னது, நம்ம படித்து ஒரு பெரிய அவார்டு, ஒரு பெரிய பதவியில் போய் இருந்தால் நம்ம அப்பா அம்மா, மற்றவங்க நம்மளை பாராட்டுறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய 2 ஜீவன் அப்பா அம்மா தான். ஸோ அவங்கள ஒரு டைம் அவங்க லைஃப் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா நம்மளோட லட்சிய பாதையில் லட்சியத்தை சாதிச்சுட்டு வாங்க, சரியா? அது டெட் எக்ஸாமாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. இல்லை தனியாக பிஸ்னஸ் வைக்கணுமா, தாராளமாக வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒரு 25 வயசு வரை ஜாலியாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் லைஃப்பை இந்த மாதிரி ரொட்டேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு போரிங்காகவே இருக்காது, சூப்பராக இருக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் உங்கள் கனவு பாதை மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சரி நம்மளும் வந்தோமா வாழ்ந்தோமான்னு இல்லாமல் எதையாச்சும் ஒரு அடையாளத்தை பதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் நினைக்கும்போது அது ஒரு நல்ல இலக்கை நோக்கி ஓடணும், சரியா? இல்லை என்னை நம்பி 10 பேர் எப்போவுமே சுற்றி இருக்கணும், 4 பிள்ளைங்கள சைட் அடிக்கணும், எப்போ பார்த்தாலும் பாரில் போய் ஒயின் ஷாப்பில் போய் இருக்கணும், அது வந்து நல்ல இலக்கு கிடையாது. உங்களோட இலக்கு மற்றவங்க உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கணும். அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய சாதனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே எல்லாருக்குமே கையில் பொக்கிஷம் கிடைக்குமான்னா கிடைக்கவே செய்யாதீங்க, புரியுதா? ஒரு எக்ஸாம் எழுதுனா நம்ம வந்து கண்டிப்பாக தோற்றுருவோம். அந்த எக்ஸாமில் அது வந்து நம்ம வந்து விடாமுயற்சியே போட்டிருக்க மாட்டோம். முதல்ல அந்த எக்ஸாமை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருந்திருக்காது. நம்மளுக்கு முன்னே உள்ள சீனியர் எல்லாமே இப்படி தான் எக்ஸாம் இருக்குன்னு நமக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நமக்கு மண்டை கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிருக்காது. ஸோ நம்மளும் எதையுமே புதுசாக கற்றுக்காமல் இருந்திருப்போம். ஆனால் ஒவ்வொரு தேர்வுலேயும் நீங்கள் தோல்வி வர எதில் நமக்கு மிஸ்டேக் ஆகுது, எதில் அடி வாங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை வந்து சாதிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் பாஸ் ஆகி ஒரு பெரிய கலெக்டர் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பரீட்சையில் இருந்த ஒரு சுவாரஸ்யமே போயிடுங்க. ஆனால் பல தடவை வந்து நம்ம தோற்றுக்கிட்டே இருந்தோம்னா மற்றவங்க எல்லாரும் நம்மளை காரி துப்பியிருப்பாங்க, தெரியுமா? நீ எப்போவும் புக்கும் கையமாக தான் இருக்கா, லைஃப்பில் நீ எல்லாம் வேஸ்ட்டு அதாவது உங்களோட முயற்சியை வீண் முயற்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த வீண் முயற்சிங்கிற வார்த்தை தான் நீங்கள் விடாமுயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும், இல்லை தொழில் இனி ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தாலும், எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் முதல்ல உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. அவங்க திட்டுறாங்களா, அதை அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மூலையில் போட்டு வைராக்கியமாக அதை செதுக்கிக்கிட்டே வாங்க. அவங்க என்ன திட்டினாங்க, அவங்க என்ன கை தட்டுற மாதிரி நான் ஆளாகணும், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, சரியா? உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் தலை குனிஞ்சு படிக்க உங்கள் புத்தகமே உங்களை வந்து தலை நிமிர்த்தி விடும். எதுக்காக படிப்பு ரிலேட்டடாக பேசுகிறேன்னு தெரியுதா? இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த ஒரு நம்மளோட கனவு பாதைக்குள்ளே நுழையணும் அப்படின்னாலும் அங்கே தேர்வு அப்படின்னு ஒரு நுழைவாசலை போட்டு வைக்கிறாங்க. அதனால் அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி தான், 1000 விமர்சனங்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ படிக்காத, அதெல்லாம்
அதெல்லாம் கஷ்டம், கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே கஷ்டம் அப்படி இப்படின்னு நம்ம இஷ்டப்பட்டு படிக்கணும் புரியுதா. மற்றவங்களால எடுக்க முடியும் போது கண்டிப்பாக கடவுள் அதே மூளையை தான், அதே வெயிட்டுள்ள மூளையை தான் நமக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க மண்டையே யோசிக்கும் போது நம்ம மண்டை யோசிக்காதா? நம்மளால் படிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு இதில் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குறிக்கோள், உங்களோட லட்சியம், எதுக்காக படிக்கிறோம், என்ன வேலைக்காக படிக்கிறோம், இதை எல்லாத்தையும் ஒட்டவாய் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, பக்கத்து வீட்டுக்காரவங்கக்கிட்டேயோ, முக்கியமாக சொந்தக்காரவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நல்லது சொல்லி நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஆனால் கெட்டதை சொல்லி பள்ளத்தில் தள்ளி விடுறதுக்கு பல பேர் கூடி வருவாங்க. இவளா முன்னேறிடுவாளோ, எங்கே நம்ம பிள்ளைய விட இவன் முன்னேறிடுவாளோ அப்படின்னு அப்படி நினைக்கிற உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதா. அதனால் நீங்கள் வந்து மூச்சு காத்து விட்டுறாங்க, சத்தம் இல்லாமல் படிங்க புரியுதா. ரூபா நோட்டு மாதிரி அமைதியாக இருந்து காரியத்தை சாதிங்க. உங்களோட மதிப்பு அதுக்கு தக்க ஒரு பெருசாக இருக்குங்க சரியா. முக்கியமாக நீங்கள் லைஃப்பில் முன்னேறீங்க அப்படின்னா நீங்கள் பல அனுபவம் பட்டிருப்பீங்க, பல பேர் உங்களை திட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க புரியுதா. மற்றவங்கள அதுக்காக உங்கள் பாதையிலே இழுத்து வா நானும் படிக்கிறேன் நீயும் படி அப்படின்னு இழுத்து போடாதீங்க. அவரவர் பாதையில் அவரவர் முன்னேறி வரும்போது கஷ்டப்பட்டு முன்னேறுறான் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள நீங்கள் தோள் தட்டி பாராட்டி விடுங்க. இன்னும் முன்னேறு, உன்னால் முடியும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசி விடுங்க. முக்கியமாக மனசில் யாருக்குமே வாது சூது வஞ்சகம் இது எல்லாமே நம்ம இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு நல்ல லைஃபாக ஏதோ ஒரு மாற்றமடைஞ்ச வாழ்க்கை மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும் சரியா. எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கட்டுமா, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனால் மற்றவங்க வந்து இப்போ நம்மளை ரொம்ப மனசை நோகடித்து அழ வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு டைம் நம்ம வந்து பொறுமையாக இருந்தால் போதும். ரொம்ப நாளைக்கெலாம் தாக்கு பிடிக்க மாட்டவங்க நம்மளை அழ வச்சவங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளேயாவது கர்மா, அதாவது கடவுள் மன்னிச்சிருவாருங்க. அவங்க அழ வச்ச அந்த கெட்ட கர்மா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அதிலேயே காத்துக்கிட்டு இருக்கோம். இவளை அழ வச்சிருக்கா, இவளை நம்ம எப்போ அழ வைக்கலாம் அப்படின்னு கர்மா அப்படிங்கிறது கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். யாரும் இந்த உலகத்தில் கர்மா அப்படிங்கிற அந்த விதிகிட்ட இருந்து தப்பவே முடியாது சரியா. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அந்த கர்மா உங்களுக்கு நல்லதை அப்படியே கிஃப்டாக கொடுக்கும். கெட்டது பண்ணீங்க அப்படின்னா ஒன்று கூட பிசுறு தட்டாமல் உங்கள் வீட்டு கதவை வந்து நேராக தட்டிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை புதுசாக எப்போவுமே மாறணும் அப்படின்னா நீங்கள் எந்த நேரமும் வந்து ஒரு நெகட்டிவாக எதையுமே திங்க் பண்ணாதீங்க. கெட்ட விஷயம் நடந்தால் கூட இதுவும் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு எப்போவுமே திங்க் பாசிட்டிவாகவே நினச்சிக்கோங்க சரியா. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஆறுதல் பேசலைன்னா கூட பரவாயில்ல, அனாவசிய வார்த்தைகளை சொல்லி மற்றவங்க மனசை நோகடிக்காதீங்க. முக்கியமாக ஒவ்வொரு நாள் நம்ம மனசு மாறுது, நம்ம வாழ்க்கை மாறுது அப்படின்னா நம்மளோட உடம்பு நிலையும் மாறணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 3 லிட்டர்லேருந்து ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது குடித்து உங்களோட உள் உறுப்புகளையும் நல்ல இளமையாக வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறத பொறுத்து நம்ம மனசு இளமையாக மாறும். கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் சரியா. நான் சொன்ன 10 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் எதையுமே கொண்டு போக போகிறது இல்லை. அதனால் நான் சொன்ன 10 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பெருமைப்படுங்க. வாழ்க வளமுடன். பாய்.